வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஹரிஷ் வாய்ஸ். இன்றைக்கான வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா தி 7 டெட்லி சின்ஸ் சீசன் 1 எபிசோட் 17 ஃபர்ஸ்ட் கேஷுவாலிட்டி. ஸோ நீங்கள் இந்த எபிசோடுக்கு டேரெக்டாக வந்திருந்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நான் ஏகப்பட்ட எபிசோட்ஸ் போட்டிருப்போம், அதை பார்த்து நீங்கள் வந்துடுங்க. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு இந்த ஸ்டோரிலின்னு புரியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாமே ஷேர் பண்ணி விட்டுருங்க. சரி, வளவளன்னு பேசாமல் வாங்க நம்ம இன்றைக்கான ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே போன எபிசோடோட ரீகேப் தான் கட்டிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த இடத்துல மார்கஸ் அப்படிங்கிற ஒரு பொண்ணு பார்த்தீங்கன்னா இங்கே எலிசபெத் வந்து தூக்கிட்டு போயிருப்பாங்க. தூக்கிட்டு போன அடுத்த செகண்டே மெலிதாஸுக்கு செம்ம கோவம் வந்திருக்கும். அந்த கோவத்தோடய பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ராயல் கேபிட்டலுக்கு போயிட்டு அங்கே இருக்கிற எல்லா நைட்டையுமே சேர்ந்து பார்த்தீங்கன்னா பொழந்து எடுத்துருப்பாப்புல மெலிதாஸ். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல கேம்லாட் அப்படிங்கிற ஒரு ராஜ்யத்திலேருந்து அர்த்தர் அப்படிங்கிற ஒரு ராஜாவுமே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்திருப்பாப்புல. அப்படின்னா சரி, நான் போய் அந்த கிங் அர்த்தரை பார்த்துக்கிறேன், நீ போய் அந்த 7 டெலிஷன்ஸை பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹென்ரிக்சன் சொல்லிட்டு இருக்கிறான். சரி, இந்த ஒரு தடவை மட்டும் நீ சொல்கிறது கேட்குறேன், ஆனால் மறந்துடாத நம்மளோட போட்டி இன்னும் பாக்கி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ட்ரேஃபஸ் இங்கே சொல்லிட்டு இருக்கிறான். அண்ட் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே ஏதோ ஒரு கதவு திறக்கிற மாதிரி இருக்குது. வெளியே பார்த்தா தான் தெரியுது அந்த கிங் அர்த்தருங்கிறவன் பார்த்தீங்கன்னா நின்றுட்டு இருக்கிறான் அவனோட படையோட. ஸோ நீங்கள் வந்து இந்த கிங் அர்த்தர்னு எனக்கு தெரியும், நான் வந்து இங்கே இருக்கிற ஹோலிக் நைட்டோட கமாண்டர், ஸோ நான் வந்து உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஹென்ரிக்சன் பேசிகிட்டு இருக்கிறான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எந்த ஒரு வார்னிங் நோட்டீஸுமே இல்லாமல் எதுக்காக ராஜ்யத்தை அட்டாக் பண்ண வந்துருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஹென்ரிக்சன் சொல்லிட்டு இருக்கும்போது, நான் உங்கள் ராஜ்யத்தை ஒன்றும் அட்டாக் பண்ண வரல, நான் உங்கள் ராஜ்யத்தில் இருக்கிற ராஜாவுக்கு ஏதோ ஒரு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொன்னீங்க, அதனால தான் நான் வந்து அவருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அர்த்தர் சொல்லிட்டு இருக்கிறான். உதவி செய்ய வந்தவங்க தான் இப்பேற்பட்ட படையை கூட்டிகிட்டு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹென்ரிக்சன் கேட்டுகிட்டே இருக்கிறான். இது எல்லாமே வெறும் இல்யூஷன் தான், இதை பற்றி நீங்கள் நம்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தருக்கு பக்கத்தில் வந்துருக்கிற ஒரு மேஜ் அவள் பார்த்தீங்கன்னா ஒரு சொடுக்கு போடுற அங்கே இருக்கிற எல்லாமே மறந்து போயிடுச்சு. ஸோ இருந்தாலுமே நீங்கள் பண்ணுற வித்தைக்காகலாம் நான் உங்கள் ராஜா வந்து காட்ட முடியாது, முன்ன பின்ன தெரியாத ஆளும் கூடலாம் நான் ராஜாவை காட்ட மாட்டேன் அப்படிங்கிறாங்க. கவலைப்படாதீங்க, என் கூட பக்கத்தில் இருக்கிற அந்த விசாட் இருக்கான் பார்த்தீங்களா, இவனுக்கு உங்கள் ராஜாவோட நோயை குணப்படுத்துகிற அளவுக்கு இவங்ககிட்ட சக்தி இருக்குது, ஸோ அதனால் ஒரு வாய்ப்பு கொடுத்து தான் பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவன் மாஸ்க்கு கழட்டுறான். மாஸ்க்கு கழட்டான் பார்த்தீங்கன்னா சின்ன பையன் மாதிரி இருக்கிறான். ஸோ நீங்கள் இருந்த மாதிரியே போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹென்ரிக்சன் சொல்லும் போதே, நான் இங்கேருந்து போக முடியும்னு சொன்னால் அதுக்கு என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்த்து நின்றுட்டு இருக்கிறான் அர்த்தர். இவனுக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு ஹோலிக் நைட் அடிக்க போயிட்டே இருக்கும்போது, சரி பரவாயில்ல இவன் தானே கேட்குறான் வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹென்ரிக்சன் கூட்டிகிட்டு போயிட்டே இருக்கிறாப்ல. அண்ட் அதே சமயத்தில் எலிசபெத் பார்த்தீங்கன்னா டெலிபோர்ட் ஆகிட்டு ராயல் கேபிட்டல் இருக்கிற கேசலோட டஞ்சனில் இருக்கிறாங்க. நான் எப்படி இந்த இடத்துக்கு வந்தேன், நான் மெலிதாஸோட இடத்துல போர் ஹேட்டில் தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு எலிசபெத் சொல்லிட்டு இருக்கும்போது, எலிசபெத் பிரின்சஸ் உங்களை நான் லியோன்ஸுக்கு வரவேற்க அப்படிங்கிறாங்க. என்ன சொல்லிட்டு இருக்கிற நீ, நான் லியோன் சொல்லியிருக்கிறேன்னா மரியாதை கொண்டு போய் மெலிதாஸ் கிட்ட விட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு பயங்கரமான சத்தம். ஐயோ என்னடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஹாக் தான் கத்திட்டு இருக்கிறா. என்ன இடம் இது, ஐயோ எனக்கு பயமாக இருக்குது, எனக்கு எந்த இடமே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவளுக்கு நான் அர்ஜென்ட்டாக பின்னாடி வந்துட்டு இருந்திருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற கதை எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா முட்டி தெரிச்சிட்டு போயிட்டா. ஹாக் உன்னால் எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொன்னதுக்கப்புறமா அந்த கதவை முட்டி தெரிச்சிட்டு போயிட்டா. அப்படம் என் ரூட்டு கிளியரிச்சு அப்படின்னு சொல்லிட்டு டாய்லெட் போய்ட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ஹோலிக் நைட் வர மாதிரி தெரியுது. உள்ளே வந்து அங்கே ஒரு ஹோலிக் நைட் வராமல் அப்படின்னு சொல்லிட்டு எலிசபெத் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்போ பாரு என்னோட அடியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹோலிக் நைட்டை ஹாக் பார்த்தீங்கன்னா அடிச்சு போட்டுட்டு இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா வேகமாக ஓடி போய்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ அந்த இடத்துல டஞ்சனில் பார்த்தீங்கன்னா யாரையோ வந்து காட்டிகிட்டே இருக்கிறாங்க, அதாவது பிரின்சஸ் மார்கரெட்டாக தான் காட்டிட்டு இருக்கிறாங்க. ஸோ சீன் கட் பண்ண ஹோலிக் நைட்டில் முக்கியமாக இருக்கிற எல்லாருமே பார்த்தீங்கன்னா இங்கே நின்றுட்டு இருக்காங்க. ஸோ 7 டெட்லி சின்ஸில் 3 பேர் இங்கே தான் இருக்கிறாங்க, அப்படின்னா மீதி இருக்கிற 2 பேர் பேக்கப்புக்கு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஹெல்த் பேசிகிட்டே இருக்கும்போது, அப்பா இங்கே இடத்துல டிஎன்ஏ வரல அப்படின்னா சந்தோஷமாக பாதுகாப்பாக இருக்கிறான்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்மளுக்கு இங்கே என்ன பிரச்சனை இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ட்ரேவர்ஸ் கேட்டுகிட்டே இருக்கும்போது, யாருக்கு தெரியும் அவங்களுக்கு பணங்காசு இல்லை, அதனால ஏதாவது திருடிட்டு கூட போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஹெல்ப் நம்ம கிண்டல் பண்ணிட்டு இருக்கிறான். ஹென்ரிக்சனோட நாய் தான் நீயே, மரியாதை எனக்கான வழியை மட்டும் காட்டு, தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ட்ரேவர்ஸ் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அண்ட் அதே சமயத்தில் இங்கே மெலிதாஸ் காட்டிட்டு இருக்கிறாங்க. மெலிதாஸ் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருக்கிற நைட் எல்லாமே போட்டு பொழந்து எடுத்துகிட்டு இருக்கிறான். ஸோ பேனுமே விடாமல் தடுத்துக்கிட்டே இருக்கிறான். என்னடா நீங்கள் இப்படி ஒவ்வொன்றா பிடிங்கிட்டு இருக்கிறீங்க, ஒரே மட்டும் நான் பிடுங்குற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு கோத்ரா அந்த இடத்துல ஒரு ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்கிறாப்புல. ஸோ நான் என்னோட சேக்ரெட் ட்ரெஷர் மூலமாக இவங்களை என்ன பண்ண போகிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவளோட ஃபைனல் பவரான சேக்ரெட் ட்ரெஷர் யூஸ் பண்ணி ஏதோ ஒரு மேஜிக் பவராட்ட போடுறான். இவங்களுக்கு ஆச்சரியம் போயிடுச்சு, என்னடா நீ சேக்ரெட் ட்ரெஷர் இவ்வளோ நேரம் ஒழிச்சு வச்சிருந்தீ அப்படின்னு சொல்லிட்டு மெலிதாஸ் பேன் ஆச்சரியமாக கேட்டுட்டு இருக்கிறாங்க. இப்போ பாரு என்னோட பவர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் மேலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு இன்விசிபிள் அம்பாட்டு விடுறான். அம்பு விட்ட உடனே என் செல்ல மகனே மெலிதாஸ் என்னோட நண்பா பேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஆசையை கட்டிப்பிடி வந்துட்டு இருக்கிறாங்க. கோத்தர் நீ என்னடா பண்ணி தொலைஞ்சு அப்படிங்கிறாங்க. ஸோ இப்போ நான் போட்ட மேஜிக் படி இவங்க எல்லாருமே நம்ம ரிலேட்டிவ்ஸ், அப்படி தான் நான் இவங்களோட மைண்டை வந்து ரிஃப்ரெஷ் பண்ணி வச்சிருக்கிறேன் அப்படின்னு கோத்தர் சொல்லிட்டே இருக்க. அப்படின்னு இவங்க எல்லாருமே உன் கண்ட்ரோலில் இருக்காங்களா, நீ அவங்க மெமரியை எரேஸ் பண்ணியிருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. சத்தம் போட்டு பேசாதீங்க, ஏன்னா நம்ம எந்த அளவுக்கு சத்தமாக போட்டு பேசுகிறோமோ அவங்களோட அந்த மெமரி வந்து கலைஞ்சிரும், அதுக்கப்புறம் அவங்க திரும்ப நார்மல் ஆயிடுவாங்க. அதனால் நம்ம எந்த அளவுக்கு அவங்ககிட்ட ஒன்றும் பேசாமல் இருக்கோமோ அந்த அளவுக்கு நம்ம தப்பிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு கோத்தர் சொல்லிட்டு இருக்கிறான். இவங்க பார்த்தீங்கன்னா நைஸாக தப்பிச்சு வந்துட்டு ஒரு வழியே கோட்டைக்கு பக்கத்தில் வந்துட்டாங்க. இவ்வளோ தூரம் கோட்டை தப்பிச்சுக்கு வந்துட்டோம், இப்போ நம்ம இவங்களை தாண்டி எப்படி போகிறதுனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு மெலிதாஸ் வந்து முடிச்சுக்கிட்டே இருக்கிறான். ஆமாம் பின்ன அத்தனை பேர்த்த தாண்டி வந்துருக்கிறோம், இவங்களை தாண்டது ஒன்றும் பெருசு இல்லையா, போய் இறங்கி அடிச்சிடலாமா அப்படின்னு பேன் ஒரு ஐடியா கொடுத்துட்டே இருக்கிறான். அதெல்லாம் வேண்டாம், அது
எலிசபெத்துக்கு பிரச்சனை ஆயிரும், நம்ம எப்படியாவது எலிசபெத்தை மட்டும் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல வேறு யாரும் இருக்காங்களாட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு சீன் காட்டியிருக்கிறாங்க. அண்ட் ராயல் கோட்டைக்கு போகிற வழியில் பார்த்தீங்கன்னா இங்கே ஆர்த்தர் வந்து சுற்றி வளச்சிட்டாங்க. ஸோ உள்ளே கூட்டிகிட்டு போகிற மாதிரி கூட்டிகிட்டு போயிட்டு இங்கே அவனை சுற்றி வளச்சிட்டாங்க. ஸோ என்னதான் இருந்தாலுமே நீங்கள் பக்கத்து நாட்டு ராஜாவே இருந்தாலுமே எங்கள் ராஜ்யத்துக்குள்ளே நீங்கள் அது மீறி வந்திருக்கிறீங்க, எங்களோட பெர்மிஷனையும் மீறி, அதனால் உங்களை நாங்கள் கொல்ல போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹென்ட்ரிக்சன் சொல்லிகிட்டே இருக்கும்போது என்னாச்சு ஹென்ட்ரிக்சன், ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டெலிபோர்டேஷன் பண்ணியிருக்கிற அந்த பொண்ணுமே பார்த்தீங்கன்னா வந்துட்டா, எனக்கு உன் பிரச்சனை எதுவுமே தேவையில்லை, நானே இவனை சமாளிச்சுக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்த்தரை பார்த்தீங்கன்னா ஒத்தையாக சண்டை போடுறதுக்காக ஹென்ட்ரிக்சன் வந்து தயாராகிட்டாப்ல. ஆர்த்தர் பேசி முடிக்கிறக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஹென்ட்ரிக்சன் பார்த்தீங்கன்னா வேகமாக வந்து ஒரு அடி ஸ்லைஸ் பண்ணுறாப்புல. அண்ட் அதே அடியில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஆர்த்தர் வந்து பறந்து போயிட்டு எங்கேயோ கீழே விழுகிறாப்புல. விழுந்து அடுத்த சைடே பார்த்தீங்கன்னா ஹென்ட்ரிக்சனுக்கு தலையில் செம அடிப்படுது. என்னது உங்களுக்கு இப்படி அடிபட்டுருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிற சோல்ஜர்ஸ் வந்து கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. ஸோ நீ வந்து பக்கத்து நாட்டோட கிங் ஆச்சு அப்படின்னா உங்கள்கிட்ட இருக்கிற சக்தி என்கிட்ட இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசியிருக்கிறாங்க. சார் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல 2 நைட் கேட்டுகிட்டே இருக்கும்போது நீங்கள் அவனுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு மேஜிக் விசாட் இருக்கா, நீங்கள் அவனை தடுத்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹென்ட்ரிக் பேசிகிட்டே இருக்கிறான். நம்ம ஹீரோஸ் பார்த்தீங்கன்னா இங்கே முன்னாடி போய்கிட்டே இருக்கிறாங்க. என்னடா தான் அங்கே இருக்கிற சக்தியை பார்த்தா அங்கே வேறு யாரும் இருக்காங்களாட்டு அப்படின்னு சொல்லிட்டு பேன் பேசிகிட்டே இருக்கிறான். ஆமாம் அவனோட சக்தியை பார்த்தா எனக்கு அந்த இடத்துல ஹென்ட்ரிக்சன் தான் இருப்பான்னு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோத்தர் சொல்லிட்டு இருக்கிறான். அப்படின்னா நம்ம அவனை போய் தடுத்தாக்கணும், ஏன்னா எலிசபெத் பார்க்குறக்கு அதுதான் நம்மளுக்கு ஒரு குறைஞ்ச வழியாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு மெலிதாஸ் பார்த்தீங்கன்னா ஹென்ட்ரிக்சனை போட்டு புழக்கிறக்காக பறந்து போய்கிட்டே இருக்கிறான். இந்த இடத்துல ஜீல், அதாவது குயிலோட தம்பி பார்த்தீங்கன்னா இங்கே நடக்கிற சேதத்தை பார்த்துக்கிட்டு பயந்துட்டு இருக்கிறான். அக்கா எங்கேக்கா இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே டியானு கிங்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி நடந்து போய்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கும் ஒரு வேலை கொடுத்துருப்பாங்க, அந்த வேலையை எனக்கு போயிட்டே இருக்கிறாங்க. ஸோ நான் எப்போவுமே கன்ஃபார்மாக தெரியாது, ஏன்னா இப்போ எலிசபெத்தை தூக்கிட்டு போயிருந்தனால என்ன தூக்கிட்டு போயிருந்தா கேப்டன் நேரம் அவ்வளோ டென்ஷன் ஆகிருப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு டிஎன் சோகமாக கேட்டுகிட்டே இருக்கிறா. எதுக்காக டிஎன் இந்த மாதிரியெல்லாம் கேட்டுகிட்டே இருக்கிற, கேப்டன் கண்டிப்பாக உன்னை நோக்கி வருவார், ஏன்னா நீ அவரோட டீம் மெம்பர் ஆச்சு அப்படிங்கிறாங்க. ஆமாம்ல நான் ஒரு டீம் மெம்பர் தானே, கேப்டன் உண்மையிலே ரொம்பவே நல்லவர், இருந்தாலுமே அவரோட அக்கறை என் மேலே இருந்துச்சுன்னா கூட எனக்கு ரொம்பவே சந்தோஷப்படுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. நீ ஒன்றும் அவனை நினச்சி கவலைப்படாத, நான் வந்து ரொம்பவே கோவப்படுவேன் தெரியுமா, நான் அப்படி பைத்தியம் முடிச்ச மாதிரி உன்னை காப்பாற்றுறதுக்காக நான் வந்துக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கிங் பேசிகிட்டே இருக்கிறான். கிங் எதுக்காக இப்படி விளையாட்டு பண்ணிட்டு இருக்கிற அப்படிங்கிறாங்க. அண்ட் மதர் ஹாக், அதாவது ஹாக்கோட அம்மாவுமே பார்த்தீங்கன்னா மூக்கில் புகை விட்டுட்டே இருக்குது. ஆனால் ஆமாம்ல நான் ஒரு ஐடியா போட்டேன், ஆனால் அது மறந்தே போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு பலத்த ஒரு விசில் அடிக்கிறாப்புல. ஸோ விசில் அடிச்சோடனே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஓஸ்லவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளாக் ஹவுண்டு நாய் வருது. இந்த நாய் வந்து ஃபேரிஸோட வேர்ல்டுக்கும் ஹியூமன்ஸோட வேர்ல்டுக்கும் நடுவில் வாழ்றது. நான் இந்த நாயை வந்து எங்கே வேணால் டெலிபோர்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஓ அந்த மாதிரி விஷயம்லாம் இந்த நாய்கிட்ட இருக்குது. அப்புறம் இந்த மாதிரி நாய்கிட்ட எங்களால் இன்ட்ரடியூஸ் பண்ணவே இல்லை. அண்ட் அது மட்டும் இல்லாமல் கேப்டன் கிட்ட நீ இந்த நாயை காட்டியிருந்தேன்னா ஃபஸ்ட்டே ஒரு இதுலேயே போயிருப்பாரு அப்படிங்கிறாங்க. அட ஆமாம்ல நானும் அதை மறந்தே போயிட்டேன். சரி எப்படி இருந்தாலுமே நம்மளுக்கு வழி இருக்குதுல்ல, நம்ம ஆஸ்லோவோட வாய் மூலமாக போயிட்டு ராயல் கேபிட்டல் கேஸில் போய் எப்படியாவது அடைஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஆஸ்லோவும் பார்த்தீங்கன்னா பெரிய நாய் மாதிரி ஆகி அந்த இடத்துல டியானே பார்த்தீங்கன்னா வாய்க்குள்ளே துணிச்சு விடுறாங்க. ஐயோ எனக்கு தெரிஞ்சு பின்னாடி மாட்டிக்கிச்சுன்னு நினைக்கிறேன், தயவு செஞ்சு என் பட்டை நீ தள்ளி விடுக்கிங்க அப்படிங்கிறாங்க. என்னது டியானோட பட்டை தள்ளி விடணுமா, அந்தளவுக்கு நான் இன்னும் தயாராகவே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவன் மூக்குக்குள்ளே ரத்தம் ஒழுகிட்டு இங்கே ஒரு மாதிரி வெக்கப்பட்டுக்கிட்டே இருக்கிறான். அண்ட் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே ட்ரேஃபஸை காட்டிட்டு இருக்கிறாங்க. ஹெல்ப்ராம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கேவலமாக ஏதோ எல்லாத்தையும் எப்படி கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு வந்துட்டு இருக்கிறான். இவன் பேசுகிறத கேட்க கேட்க இங்கே ட்ரேஃபஸுக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை. யாரா இவெல்லாம் இவெல்லாம் ஒரு ஹோலி கேட் அப்படின்னு சொல்லிட்டு முறைச்சு பார்க்குறான். அவன் முறைச்சு பார்க்குறத பார்த்துட்டு இங்கே ஜெரிக்கோவும் இங்கே குயிலா கிட்ட பேசுறதுக்காக அவன் பார்த்தீங்கன்னா லவ் ஹெல்ப்ராம் மாதிரி அந்த இடத்துல வேஷம் போட்டு இவங்க பேசிகிட்டே இருக்கிறான். சரி எப்படி இருந்தால் என்ன, நம்ம எல்லாருமே போய் சண்டை போட போகிறதானே அப்படிங்கிறாங்க. சரி எதுவாக இருந்தால் என்ன, வாங்க நம்ம முதல்ல போய் அந்த இடத்துல சண்டை போடலாம் அப்படிங்கிறாங்க. அந்த இடத்துல பலத்தமாக அப்படி நேரம் அதிருது. என்னென்னு பார்த்தா அவங்க எல்லாருமே குகையை உடச்சிக்கிட்டு உள்ளே வராங்க, அதாவது தரையை உடச்சிக்கிட்டே உள்ளே வராங்க. உள்ளே வந்து பார்த்தா அந்த இடத்துல நம்ம டிஎன்ஏ பார்த்தீங்கன்னா அப்படியே சுரங்க பார்த்தியா நோடி வந்துட்டு இருக்கிறாங்க. செர்பன் சின் வச்சிருக்கிற டிஎன், நீ இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கிற, நீ ஒரு 70 டிஸ்டன்ஸில் ஒருத்தியாச்சு அப்படிங்கிறாங்க. அண்டு ட்ரேஃபஸுமே பார்த்தீங்கன்னா உனக்கு இங்கே என்ன வேலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கிறாப்புல. என்னோட ஃப்ரெண்டு எலிசபெத்தை நீங்கள் எங்கே மறைச்சி வச்சிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இடத்துல டிஎன் கேட்டுகிட்டே இருக்கிறா. கீழ் தண்டர் நீங்கள் இதை விட்டுருங்க, நான் இவ்வளோ அடிச்சு போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஜெரிக்கா வந்து ரொம்ப திமிரு பிடிச்ச மாதிரி பண்ணிகிட்டே இருக்கிறா. மரியாதையே என் ஃப்ரெண்டு எங்கே இருக்கான்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கீடியனை வச்சுக்கிட்டு டிஎன் அட்டாக் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஜெரிக்கா பார்த்தீங்கன்னா அவ்வளோ வாய்ப்பு வச்சிருப்பல. ஸோ ஃபஸ்ட் அட்டாக் பார்த்தீங்கன்னா மைக் விட்டு விழுந்திருப்பா. நான் தான் அப்போவே சொன்னல, நீ மரியாதை இங்கேருந்து கிளம்பி போயிரு, ஏன்னா இவரோட சக்திக்கு நிகர் உன்னை எல்லாம் தாக்கு பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கில்தண்டர் இங்கே ஜெரிக்கோட்ட பேசிட்டு இருக்கிறான். அப்படின்னா எதுக்கு சார் நாங்கள் அந்த மாதிரி எல்லாம் ஸ்பெஷல் பவர் அப்டேட் பண்ணோம், நாங்கள் இந்த மாதிரி சண்டை போடுறதுக்கு தானே அப்படிங்கிறாங்க. நான் ஏற்கனவே சொல்கிற மாதிரி மரியாதை இங்கேருந்து போயிடலன்னா செத்து போயிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கில்தண்டர் தன்னோட தண்டர் பவர் பார்த்தீங்கன்னா இங்கே டிஎன் மேலே யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த தண்டர் பவர் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஆஸ்லோவுக்கும் இறங்கிட்டே இருக்குது. டிஎன் உனக்கு என்ன ஆச்சு, நீ ரொம்ப அடிப்படையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கிங் ஒரு பக்கம் கத்திக்கிட்டே இருக்க. ஸோ டிஎன் பார்த்தீங்கன்னா முழுசாக என்ன இந்த நாட்டுக்குள்ளே வரவே இல்லை, பாதி பகுதி பார்த்திங்கன்னா அந்த இவங்க இருக்கிற இடத்துலையே தான் மாட்டிகிட்டு இருக்குது. ஸோ இப்போ இவங்களோட சக்தியெல்லாம் உண்மையிலேயே ரொம்ப வேறு லெவலில் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஹாசர் நீயே ஒரு மாதிரி ரொம்பவே சோகமாக இருக்கிற, என்னாச்சு அந்த டிஎன் அடிக்கிறதுக்கு உனக்கு ஏதோ பிரச்சனை இருக்குதானே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹாசர்கிட்ட இங்கே ட்ரேஃபஸ் கேட்டுகிட்டே இருக்கும்போது அதெல்லாம் எதுவுமே இல்லை சார் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சுழல் மாதிரி கொண்டு வரான். அண்ட் அதோட ஒரு கோம்போ அட்டாக் மாதிரி கில்தண்டருமே பார்த்தீங்கன்னா அதில் அட்டாக் பண்ணிகிட்டே இருக்கிறான்.
ஸோ இவங்க எல்லாருமே சண்டை போட்டுட்டு இருக்கும்போது ஹெல்ப்ராம் எப்படி சும்மா இருப்பான். அந்த இடத்துல குஸ்டாவ் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு ஹோலிங் நைட் இருக்கிறான். எனக்கு என்னோட ஃப்ரீஸ் பவர் வேணும் கூடு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த லிங்க் பவர் மூலமாக கேட்டுகிட்டே இருக்கிறான். ஸோ அந்த ஃப்ரீஸ் பவரையுமே தூக்கி அந்த ஹரிசோனில் மாட்டிட்டு இருக்கிறான். நம்ம டிஎனை பிடிச்சி அடிச்சுக்கிட்டே இருக்கிறான். எப்பேற்பட்ட சக்தி, இந்த சக்தியில் உண்மையிலேயே அற்புதமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஜெரிகோ பேசிகிட்டே இருக்கிறான். மதியம் என் ஃப்ரெண்ட்ஸ் எங்கே இருக்கான்னு சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு டிஎன் செம டென்ஷன் ஆகிறா. ஸோ அந்த கீடியனை வச்சு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஹெல்ப்ராமன் நெஞ்சிலே ஒரு சொருகிறா. ஹெல்ப்ராம் பறந்து போயிட்டு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உச்சியில் நின்றுட்டே இருக்கிறான். ஸோ ஒரு பாறை போய் ஹெல்ப்ராமை குத்திட்டு இருக்குது. அப்படிப்பட்ட பாறையை பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு டிஎனோட பவராக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் அவன் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கிறா, தேவலாம் எதுக்கு இங்கே வந்துட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு மெலிதஸ் பேசிகிட்டே இருக்கிறான். அப்படின்னு சரி நீங்கள் 2 பேரும் போய் எலிசபெத்தை கண்டுபிடிங்க, நான் போய் டிஎனுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோத்ரா இவங்ககிட்ட இருந்து கண்டுக்கிட்டு டிஎனுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக இவங்க போயிட்டு இருக்கிறான். ஐயோ இப்போ டிஎனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ அடிவாங்கின டிஎன் பார்த்தீங்கன்னா எந்திரிச்சிட்டு இருக்கிறாங்க. நாங்கள் மனுஷங்க மாதிரி எல்லாம் இல்லை, ஜெயின்ட்டெல்லாம் எத்தனை தடவை அடிவாங்கினாலும் எந்திரிச்சிக்கிட்டே இருக்கோம். நீங்கள் என்ன தான் அட்டாக் பண்ணாலுமே நான் திரும்ப எந்திரிக்க தான் போகிறேன், என்கிட்ட அந்த அளவுக்கு சக்தி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டிஎன் பேசிகிட்டே இருக்கும்போது நீ ரொம்ப வாய் பேசுகிற அப்படின்னா உனக்கான அட்டாக் நான் தான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரேஃபஸ் பேசிகிட்டே இருக்கிறான். இப்போ போகிற என்னோட அட்டாக் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட கீடியனை எடுத்துக்கிட்டு ஒரு சேக்ரெட் ட்ரெஷர் அட்டாக் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நம்ம டிஎன் போட்டுக்கிட்டே இருக்கிறா. போட்டு அடுத்த செகண்டே அப்பேற்பட்ட பவரையுமே பார்த்தீங்கன்னா இங்கே ட்ரேஃபஸ் வந்து தடுத்து நிறுத்தியிருப்பான். என் மேஜிக், அதாவது எல்லாத்துக்குமே ஒரு மேஜிக் வந்து அவங்களோட தன்னம்பிக்கை, அவங்களோட க்ரியேட்டிவிட்டி அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவங்க எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து தான் இருக்குது. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எந்த அளவுக்கு இருக்குன்னு நான் உன்ட்ட காட்டுட்டா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ட்ரேஃபஸ் ஒரு லேசர் பீம் மாதிரி டிஎனோட செஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணிட்டாப்ல. ஸோ இவரோட சக்தியில் உண்மையிலேயே ரொம்பவே அற்புதமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு குயிலா ஜெரிகோ வாயை பிளந்துட்டாங்க. வா எப்பவுமே சொல்கிற மாதிரி கமாண்டரோட சக்தி உண்மையிலேயே ரொம்பவே அற்புதமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்ப்ராம் அந்த இடத்துல பறந்து வந்துட்டு இருக்கிறான். ஹெல்ப்ராம் நீ என்ன சாகலியா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ட்ரேஃபஸ் கேட்டுகிட்டே இருக்கும்போது இல்லை என்னோட லிங்க் பவர் தானே இருக்குது அப்படின்னா என் லிங்க் பவரில் கனெக்டாக இருக்கிற ஏதோ ஒரு ஹோலி கிரீன் தான் சாவானே தவிர நான் சாக மாட்டேன், எனக்கு தெரிஞ்ச நேரம் 3 பேர் 2 பேர் செத்துருப்பானுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஹெல்ப்ராம் சொல்லிகிட்டே இருக்கிறான். ஸோ டிஎன் பார்த்தீங்கன்னா விட்டு கொடுக்குற மாதிரி இல்லை, மரியாதை என் ஃப்ரெண்டு எங்கே இருக்கான்னு சொல்லிடு, என்னோட ஃப்ரெண்டு எலிசபெத் எங்கே இருக்கான்னு சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல டிஎன் எந்திரிச்சிட்டே இருக்கும்போது என்னது எலிசபெத் உன்னோட ஃப்ரெண்டு அதெல்லாம் நம்புற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைனல் அட்டாக் பார்த்தீங்கன்னா டிஎனோட தொடையிலே பார்த்தீங்கன்னா ஒரு தடவை போடுறான். ஸோ தடிக்க விழுக போகிற டிஎனோட மூஞ்சிலே பார்த்தீங்கன்னா ஒரு அட்டாக் பண்ணதுக்கப்புறம் டிஎன் பறந்து போயிட்டு இங்கே ஊர் நகரத்துக்குள்ளே விழுந்துக்கிட்டே இருக்கிறா. இங்கே ஏதோ வித்தியாசமாக சத்தம் கேட்குற மாதிரி இல்லை அப்படின்னு ஊர் மக்கள் எல்லாருமே பேசிகிட்டு இருக்கும்போது மேலே இருந்து டிஎன் பார்த்தீங்கன்னா பறந்து வந்து தொப்புன்னு விழுகிறா. ஸோ அவனோட இன்கன்டேஷன் ஆர்ப்னு நிறைய வச்சுருப்பாங்களே இந்த ஹோலிக் நைட் எல்லாருமே, அதில் ப்ளூ கலரில் ஒரு ஆர்ப் எடுத்துக்கிட்டு ஊரில் இருக்கிற எல்லா மக்களுக்குமே பார்த்தீங்கன்னா ட்ரேஃபஸ் பார்த்தீங்கன்னா கம்யூனிகேட் பண்ணிகிட்டே இருக்கிறான். ஸோ இப்போ அவங்க முன்னாடி விழுந்து கிடக்கிறது வந்து ஒரு சாதாரண பொண்ணு இல்லை, அவள் ஒரு ஜெயின்ட்டு 7 டெட்லி சின்ஸில் ஒருத்தி. அண்ட் அது மட்டும் இல்லாமல் 7 டெட்லி சின்ஸ் இருக்கிற குரூப் மெம்பர்ஸ் எல்லாருமே இங்கே நம்ம நாட்டுக்குள்ளே பூந்துட்டாங்க, இனிமேல் அவங்கள பார்த்துக்க வேண்டியது உங்களோட பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஊர் மக்கள்கிட்ட அந்த கருத்தை விட்ட ட்ரேஃபஸ் பார்த்தீங்கன்னா அந்த ஊர் மக்கள் எல்லாருமே சேர்ந்து டிஎனை கல்லெடுத்துட்டு இருக்கிறாங்க. ஜெயிண்ட் மரியாதைங்கிறது ஓடி பேர் அப்படின்னு சொல்லிட்டு கல்லெடுத்துட்டு இருக்கிறாங்க. தயவு செஞ்சு என்னை எதுவும் பண்ணாதீங்க, நான் ஒன்றும் உங்கள் எதிரியெல்லாம் இல்லை, நான் ஒன்றும் அந்த அளவுக்கு மோசம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல டிஎன் ரொம்ப சோகமாக அவள் திரும்பி போய்கிட்டே இருக்கிறா. ஆனால் மக்கள் போகிற ஆப்போசிட் சைடில் பார்த்தீங்கன்னா குயிலா போயிட்டே இருக்கிறா. ஏன்னா தன்னோட தம்பி ஜீல இருக்கிற இடத்துல தான் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எலிசபெத் விழுந்துருக்கிறா. மக்கள் எல்லாரும் எதுக்காக என்ன இப்படி வெறுக்கிறாங்க, மனுஷங்களோட ராஜ்யத்தை எடுத்து நான் என்ன பண்ண போகிறேன், இது மனுஷங்களோட ராஜ்யம், மனுஷங்க எல்லாருமே மனுஷங்க தான், ஆனால் ஜெயிண்ட் நான் இவங்களுக்கு என்ன பண்ணுறது, நான் இவங்களுக்கு எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டிஎன் பேசிட்டு அவள் பாட்டுக்கு புலம்பி போயிட்டே இருக்கிறா. நான் எப்பவுமே தனியாக திறப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அது இல்லாமல் போகிற வழி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏதோ வந்து டமால்னு வெடிக்குது. யார் வெடிக்க வைக்கிறாங்கன்னு பார்த்தா ஹெல்ப்ராம் தான் இந்த மாதிரி ஒரு கேவலமான வேலையை பண்ணிட்டு இருக்கிறான். ஜெரிகோ இருந்துக்கிட்டு எதுக்காக இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு பார்த்தா ஆமாம் இந்த இடத்துல நல்லவங்களை கூட கெட்டவங்களா தான் பார்ப்பாங்க, ஆனால் கெட்டவங்கள நல்லவங்களா பார்க்கறதுக்கு சில விஷயங்கள் பண்ணணும்ல, அதனால தான் அப்பேற்பட்ட ஒரு விஷயத்தை நான் இங்கே செஞ்சுட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்ப்ராம் சொல்லிட்டு இருக்கிறான். ஸோ ஹோலிக் நைட்டான எங்களை கொஞ்சம் ஹீரோயிசம் காட்டுறதுக்காக மற்றவங்களை அடிச்சுட்டு அவங்கள நாங்கள் எப்படியாவது காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு பண்ணுறதுக்காக தான் நான் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்ப்ராம் சொல்லிட்டு இருக்கிறான். அப்படின்னா எங்கள் அப்பா கொண்டதுக்கான காரணம் என்ன நீங்கள் இப்போ தெளிவாக சொல்கிறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல குயிலா கேட்டுகிட்டே இருக்கிறா. இப்போ நீ அதுக்காக எதெல்லாம் இப்போ கேட்டுட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஜெரிகோ வந்து இங்கே குயிலாட்ட கேட்டுகிட்டே இருக்கிறா. ஸோ தன்னோட தம்பி ஜீல் பார்த்தீங்கன்னா அவக்காவை பார்த்துட்டு ஓடி வந்துகிட்டே இருக்கிறான். அப்பேற்பட்ட ஒரு பெரிய பில்டிங்கு தன்னோட தம்பி மேலே விழுகிறத பார்த்துட்டு டிஎன் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து தன்னோட தம்பி வந்து காப்பாற்றிட்டா, என்னை மனுஷரு நான் உன்னை காப்பாற்றலான் இருந்தேன், உனக்கு நான் வாக்கு கொடுத்துருந்தேன் இந்த ஹோலிங் நைட் எல்லாத்தையுமே திருத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் என்னால் முடியல நான் மனுஷர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டிஎன் மைக் மட்டும் கீழே விழுந்துட்டா. ஸோ இப்போ இவளோட தலையை எடுக்க போகிறது நான் தான், எனக்கு எப்படியாவது அனுமதி கொடுங்க ட்ரேஃபஸ் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்திருக்கிற ட்ரேஃபஸ் கிட்ட இங்கே ஜெரிகோ அனுமதி கேட்டுகிட்டே இருக்கிறா. அந்த இடத்துல வந்திருக்கிற ஹாசருமே பார்த்தீங்கன்னா அரமனசோட டிஎனோட சைடில் போய் நிற்கிறான். ஹாசர் நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற, உனக்கு கொஞ்சமாவது தெரியுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ட்ரேஃபஸ் கேட்டுக்கிட்டே இருக்கிறான். நல்லாவே தெரியுது, என்னோட சக்தி எப்போ அதிகமாகுதோ நான் சரியான இடத்துக்கு போவேன் அப்படின்னு நீங்கள் தானே ஒரு தடவை சொன்னீங்க,
அதனால தான் இப்போ நான் இந்த இடத்துல நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்டல் சொல்லிட்டு இருக்கிறான். நீ இப்போ ஒத்தையில் நின்று எங்களை எதிர்த்துருவியா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரேவஸ் கேட்டுகிட்டே இருக்கும்போது அவன் ஒன்றும் தனியல்ல, அவன் கூட நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல குயிலாவை சேர்ந்து நின்றுட்டு இருக்கிறா. இவங்க 2 பேருமே சேர்ந்து ஹோலி நைட்டை எதிர்க்க போகிறாங்க. அண்ட் அதோட பார்த்தீங்கன்னா இந்த எபிசோட் முடிக்கப்பட்டது. ஸோ எப்படி இருந்தாலுமே டிஎனோட நல்ல மாசை குயிலாவும் புரிஞ்சுக்கிட்டா. அண்ட் அவங்க அப்பாவை கொண்டது இவங்க தான் அப்படின்னு குயிலாவுக்கு தெரிஞ்சிருச்சு. இதுக்கு மேலே தான் இவங்க எல்லாருமே என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்க முடியும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா மறக்காம ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாமே ஷேர் பண்ணிவிட்டு வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. அண்ட் உங்களை நான் புது எபிசோட சந்திக்கிறேன். Until then, it's bye from Harish Voice.